மூன்று ஏற்றங்கள் இருக்குது. அந்த மூன்று ஏற்றங்கள் எப்படியானது Q1 Q2 Q3 என்று இருக்குது. அதில் எப்படி சொல்லியிருக்காங்க ஏற்றங்கள்ன்றதில் இதில் என்னது, இதில் Q3, இதில் Q1, இதில் Q2 வந்து இருக்குது. அதில் பெரிய காவிகள் அடிப்படையில் பாருங்க கேள்வியில் சொல்லியிருக்காங்க 3 புள்ளி ஏற்றங்கள் Q1 Q2 Q3 சமபக்க முக்கோணி ஒன்றின் உச்சிகளில் வைக்கப்பட்டுள்ள போது அவற்றுக்கிடையேயான கவர்ச்சி அல்லது தள்ளுகை விசைகள் பருமன் திசைகளில் காவிக்கோடுகளால் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுகள் சரியானது என்ன கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா காவிக்கோடில் எது பெருசாக இருக்குது, இவங்க Q1க்கு Q2க்கும் இடையில இருக்கலாம் பெருசாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அதை நான் F1 என்ற விஷயம் எடுத்துனேன்டா. இப்போ F1 சொல்லலாம் அப்படி என்று F1 Q1ஐயும் Q2ஐயும் பெருக்கிறது. கீழே என்னது 4πε0 இவங்களோட தூரம் R சமவர்க்க முக்கோணம் தானே, அதனால எல்லாமே என்னது ஆர் ரெண்டு வைக்கிறோம். அப்போ இதில் என்னது R வர்க்கம் ரெண்டு வரும். இது கூலம் சொன்ன மின் விசைக்கான தொடர்பை இதில் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுல F1க்கும் அந்த F1க்குமான தொடர்பு அவன்டதும் தள்ளுக விசை தானே. அப்போ இதில் அவங்களோட இவங்க Q1க்கும் Q2க்கும் வந்ததுக்கான தொடர்பை இதில் எழுதி விட்டுருக்குது. இது பெரிய வறுமை. அதை விட அடுத்தது சின்ன ஆள் வந்து யாராக இருக்குது, இவங்களுக்கு Q1க்கும் Q3க்கும். அது எப்படி இருக்குது அதில் பார்க்குற சமயம் அதுவும் என்னது இப்படி ஒரு கவர்ச்சியாக இருக்குது. ஆனால் பருமன் சின்ன இருக்குது. அவள் பருமன் சின்ன இருக்கேண்டா அவங்களது எப்படி F1 தானே பெருசு. அப்போ அடுத்த F2 அவங்கள எப்படி எழுதலாமண்டா Q1 அடுத்த Q3 கீழே என்னது 4πε0 R வர்க்கம். அப்போ R வந்து பொது. அப்போ கீழே இருக்கிற அடி வந்து எல்லாருக்கும் பொது. பெருக்கு தொகை தான் பிரச்சனை. அப்போ இதுலேயே பார்க்கலாம் எது பெருசாக இருக்குது இந்த அடிக்கிறது. அதாவது Q1 Q2 அதே மாதிரி Q1 Q3. அப்போ இதில் என்னது Q1 உண்டு Q1 உண்டு. அப்போ இப்போ விளங்குது Q2 என்னது Q3ஐ விட பெருசாண்டு விளங்குது தானே. அதே மாதிரி இதை விட சின்னாண்டு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற என்னது அவர் இப்படி இருக்கிறது இப்படியான ஒரு விஷய வழங்கிட்டு இருக்கிறது. அதை விட சின்ன யாருக்கும் Q2க்கும் Q3க்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த F2 சொன்ன மாதிரி நம்ம அதை F3ன்னு சொல்லுவோம். அப்போ F3 எப்படி வரப்போகுது Q2க்கும் Q3க்கும் எனது 4πε0 R வர்க்கம் என்று வரப்போகுது. இப்போ பார்த்தோம்னா இதில் Q2க்கும் Q3க்கும் ரிலேஷன் எடுத்தாச்சு. அப்போ இதை ஒப்பிட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிடலாம். எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிடலாம்ன்றக்குள்ள Q1 Q3 Q2 Q3. அப்போ Q3 என்றக்குள்ள Q1 தான் பெருசு. அப்போ கடைசி மட்டும் 3 பேரும் சமனாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க, Q1 பெரிய ஆளாக இருக்கும். அதாவது Q1 வந்து Q1 பெரிய ஆள் இருப்பேர். அதோட சின்ன ஆள் வந்து Q2, அதோட சின்ன ஆள் வந்து Q3. இதில் கவனம், இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏற்றமாக இருப்பாங்க, ஒரே குறியாக இருப்பாங்க. அதாவது நேராக இருக்கலாம் மறையாக இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் எதிர் குறியாக இருப்பாங்க. டோட்டலாக சொல்ல போனோம்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே குறி. இவன் எதிராக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நாலாவது விட அதில் முதலாவதுல பார்க்குற சமயம் Q1ம் Q2ம் சமன்னு சொல்லியிருக்குது. அப்போ அது வராது. ரெண்டாவது வந்தாலும் ஆனால் Q1 Q3 வந்து நேரன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது இப்படி. அடுத்தது மூணாவதுல மாறி சொல்லியிருக்கு, இந்த Q3 வந்து பெருசான்னு சொல்லியிருக்குது. நாலாவது வரும். அஞ்சாவது வந்து என்னது சமன்னு சொல்லியிருக்குது. அஞ்சாவதுல தொடர்பில் சமனண்டு வந்திருக்கല്ലോ, அதனால பிழைக்கும். அப்போ ஆன்சர் வந்து நாலாவது. இதில் பார்த்தோம்னா நேர்பாதை உள்ள சமஞ்சை விளக்குகளில் பச்சை விளக்கானது ஒளிர்வதை தொடர்ந்து வாகனமேயானது ஓய்விலிருந்து. அப்போ ஓய்விலிருந்து அப்போ இந்த அறிக்கை அப்போ இது வாகனமே வந்து இது. அப்போ ஓய்விலிருந்து ஆரம்பித்தது இது வேகம் எனது ms-1. இது டைம் செகண்டில் இருக்கணும். ஓய்விலிருந்து ஆரம்பித்தது என்ன சொல்லியிருக்கிறது,
இயங்க தொடங்கும் போது வாகனம் பி ஆனது அவ்விடத்தை 8 ms என்பதத்தில் கடந்து அதே திசையில் 5 செகண்ட் அமர்முடுகி. அப்போ வாகனம் பி இந்த 5 செகண்டில் அமர்முடுது. அப்போ இது 5 செகண்ட் வரை அமர்முடுகி எனது அமர்முடியுடன் இயங்கி பின் சீரான விதத்தில் 10 செகண்டுக்கு இயங்கி. அப்போ இதை எவ்வளோ மீனது 10. அப்போ மேலதிகமாக 10 கூட இதில் 15 வரும் 15. அப்போ 10 செகண்ட்களுக்கு இயங்கி அதன் பின் அமர்முடலுடன் இயங்கி 5 செகண்ட் ஓய்வடையுது. அப்போ இந்த இது வந்து ஓய்வடைஞ்சிட்டு 5 செகண்டுக்கு ஓய்வடைஞ்சிட்டு. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறது, அப்போ அது இயங்கின பரப்பா சரி ஒரு இடத்துல இருந்து ஏயும் போயிருக்க பியும் போயிருக்க, ஒரு இடத்துல இருந்து ஏயும் போயிருக்க பியும் போயிருக்க. அப்போ பி என்றவர இயக்கம் சொல்லி வச்சிருக்குது. அப்போ அவர்களை பரப்படுத்த மாட்டா இவ்வளோ பரப்புமே அது பி என்றவர பரப்படுத்த மாட்டா இங்கே நடந்திருக்கேன் பார்ப்போம். அப்போ என்ன இந்த அறிக்கிற ஒரு சரிவக பரப்பு வரும். அப்போ இதில் தின இவ்வளோ பார்க்குற நேரம் இது 20. அப்போ 20 இதவளம் 10 அவ்வளோ சமத்தூரம் 4 இந்த அடிக்கு 4. அப்போ 4 அப்போ 4 இதில் 2 அப்போ 30 60 வருது 60 மீட்டர். அதோட சேர்த்து இந்த அடைக்கிற இவ்வளோ முக்கோணம் தேவைப்படுமே, அதுவும் அடைக்கிற பரப்பு தானே. இவ்வளோ முக்கோணம் அடைக்கிற பரப்பு அதுவும் தேவைப்படும். அப்போ தர அடி வந்து 8 தான் இது 8. அப்போ 8 செங்குத்தூரம் 5. அப்போ இதில் 4 அப்போ இத்தனை 20 மீட்டர். அப்போ டோட்டல் 80 மீட்டர். அப்போ 80 மீட்டர் அந்த ஒரு சமிஞ்சை தென்பட்டதும் அதுலேருந்து புறப்பட்ட ஓய்வுக்கு வந்தது வந்து, அதாவது புறப்பட்ட மீன்ஸ் அதை அது கடக்கிற நேரம் 8 கடந்து ஏன்னாது கடைசியில் பூச்சியத்துக்கு வந்தது வந்து இடையிலான தூரம் வந்து 80 மீட்டர். அப்போ எய்ட பயணம் எப்படி இருந்தது, எய்ட பயணம் சிக்னல் லைட்டை கண்டதும் ஆறுமுடிக்கு மாறாபுரத்துக்கு போயிருக்கு. இப்போ போகிறது கண்டக்குள்ள இந்த பருமன் எடுத்தால் மட்டும் போதும். இந்த இருக்குது இந்த இவ்வளோ பருமனையும் எடுத்தோம்னா அவரோட பரப்பு எவ்வளோ வரப்போகுதுண்டா எவ்வளோ அதே மாதிரி பார்க்க போகிறோம் சரிவகம். அப்போ சரிவகத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா எவ்வளவு இதில் 20 சரி 20 தானே ரைட் 20 ப்ளஸ் இதை எவ்வளோ எத்தனை 5 இது 20 கூட 15. அதாவது இந்த மேற்பரப்பு வந்து 15 தானே சரி 15. அப்போ தர எவ்வளவு ஹைட் வந்து 4. அப்போ இதில் கழிச்சோம்னா 2 இதில் எத்தனை வருது 35 கூட 70 மீட்டர். அப்போ 70 மீட்டர்ன்றக்குள்ள இது என்ன சொல்லியிருக்குது, பியானது ஓய்வுக்கு வரும் கணத்தில் வாகனம் ஏ ஆனது பியினை விட 10 மீட்டர். இது 80 தானே பெருசு 80 மீட்டர். அப்போ ஒரு இடத்துல இருந்து இவர் 80 மீட்டர் தூரம் போயிட்டு பி என்றவர் இவர் 70 மீட்டர் தான் போயிருக்கு. அப்போ ஏ என்றவர் 70 மீட்டர் தான் போயிருக்கு இந்த இடத்துல இருந்து. அப்போ 70 மீட்டர் ஏ. அப்போ 70 மீட்டர் ஏ அவர் பி 80 மீட்டர் என்றக்குள்ள அப்போ 10 மீட்டர் வந்து ஏ வந்து பின்னால் நிற்க. அப்போ 10 மீட்டர் ஏ வந்து பின்னால் நிற்கிறன்றக்குள்ள ரெண்டாவது விட வரும். 10 மீட்டர் ஏ வந்து பின்னால் நிற்க. இப்போ பரப்பு மட்டும் கண்டிங்கன்னா போதும். 37வது கேள்வியை பார்த்தோம்னா 37 என்ன சொல்லியிருக்கேன்டா, இரு கொள்ளளவியல் தொடராகவும் சமாந்தரமாகவும் இணைக்கப்படும் இரு சந்தர்ப்பங்களில் தனித்தனியாக அவற்றுக்கு குறுக்கே வழங்கப்படும் அடுத்த வேறுபாடு வியுடன் மின் வழங்கியினால் இடம்பெயர்க்கப்படும் ஏற்றம் கியூ மாறுபடுவதை வரைவுகள் காட்டுகின்றன. அக்கொள்ளளவிகளின் கொள்ளளவம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எப்படி சொல்லியிருக்கிறது, இப்போ என்னது இப்படியான ஒரு நிலை இது என்ன சொல்லியிருக்கிறது இப்படி சொல்லி, அதாவது இதில் இப்படி பார்த்து இதுக்கு என்னது ஒரு V என்ற வோல்டேஜ் இது C1 C2. அப்போ இதை விளைவில் எடுத்தாண்டா இப்படி வரும். இதை விளைவில் எடுத்தா இதில் எப்படி சொல்லலாம், இதை விளைவில் எடுத்தா சரி V என்ற வோல்டேஜ் C1 C2 by C1 plus C2 வரும் இதில் விளைவு. சரி அதே போல் இப்போ சமாந்தரமாக இருந்துச்சு. சரி சமாந்தரமாக
சமாந்தரமாக இருக்குது. சமாந்தரமாக இருக்கிற நேரம் அதே என்னது வோல்டேஜை கொடுக்காங்க, அதே வோல்டேஜுக்குரியதா. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரும்? இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா சயனை சமாந்தரமாக இருக்கிற நேரம் C1 C2 C1 + C2 வரும். சரி, அப்போ இதில் எது பெருசாக அடிக்க போகுது? ஒண்டிங்கள் பெருமதியாக வந்து சொல்லி நிற்கிறதான். தொடராக இணைக்கிற நேரம் தான் விளையில் கொள்ளளவும் குறையும். அப்போ இதில் பார்த்தோம்னா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அழுத்தம் சமன். இப்போ இதில் எழுதினமண்டா இவனுக்கு ஏற்றம் சார்பு எழுதினமண்டா Q சமன் என்னென்று எழுத போகிறோம்? Q சமன் இவன் C1 C2 by என்னது C1 + C2 இங்கே என்னது V என்று போட போகிறோம். இவருக்கு Q என்று எழுதினமண்டா இது முதலாவது சந்தர்ப்பம், இது ரெண்டாவது சந்தர்ப்பம் வைக்கிறோம். இது என்னது C1 + C2 இங்கே என்ன சொல்லலாம் V என்று வரும். இப்போ இதில் எது பெருசாக அடிக்க போகுது? கட்டாயம் என்னது இதுதான் பெருசாக அடிக்க போகுது. இது ரெண்டும் சமனண்டா இது பெருசுண்டா இது பெருசு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மீக்கி 500 மிதிக்கு 80 மிதிக்கிறது. அப்போ இது 500க்கு வரப்போகுது, இதுதான் 500க்கு வந்து சேரும். அப்போ 500 இது வந்து என்ன அடிக்க போகுது? 80. அப்போ 80 சமன் என்னது C1 C2 இங்கே C1 + C2 இங்கே V இங்கே ரெண்டு வரப்போகுது C1 + C2 இங்கே V என்று வரும். இப்போ என்ன செய்யலாம்னா இதை கொண்டு போய் வியை கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணி விட்றேன். அப்போ V வந்து என்ன வரைக்கும் போகுது? V 500 இங்கே C1 + C2 என்று வரும். இதை கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ 80 C1 C2 இங்கே என்னது C1 + C2. இந்த இடத்துல விக்கு பதிலாக இவரை இன்புட் பண்ணுறேன். அப்போ என்னது 500 கீழே ரெண்டு வரப்போகுது C1 + C2. ரைட். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த அடிக்குது. அப்போ இதில் இதுவும் வெட்டுப்படும். இதில் 4 இதில் எத்தனை 25. அப்போ C1 C2 என்னன்னு சொல்லலாம்? C1 C2வும் எது 4 × 25 C1 + C2 முழுவதும் பெருக்கம். அப்போ இதுக்குள்ள ரூட் அடிக்கலாம்ன்ற மாதிரி விளங்கணும். அதாவது இப்படி சொல்லலாம், இதுக்கு ரூட் ஒன்று போட்டு இதுக்கும் ரூட் ஒன்று போட்டால் C1 C2 முழுவதின் ரூட் எவ்வளோ ஒன்று வர போகுதுண்டா 2 × 5 தர என்னது C1 + C2 அடிக்க போகுது. C1 + C2. அப்போ 2 × 5 தர C1 + C2. அதில் C1ஐயும் C2ஐயும் கூட்டி எத்தனை அதை 5ஆல் பிரித்தா இப்போ முதலாவது பார்த்தோம்னா 30 C1ஐயும் C2ஐயும் கூட்டினா 30. நம்ம கூட்டி எத்தனை 60 5ஆல் பிரித்து 12. அதுக்கு ரூட் அடித்தா அது 30ஐயும் ரூட் அடித்தா வராது. அதை முதல் இப்படி பெருக்கி பார்ப்போம். அதாவது இப்படி பெருமனுள்ள தான் பெருக்கி பார்த்தோம்னா 20க்கு 30க்கு 300க்கு ரூட் அடித்தா பெருமதி தசத்தில் வரும். 30 20 600 ரெண்டு வரும். அதுக்கு பெருக்கி எடுத்து அதுக்கு ரூட் அடித்தா தசத்தில் வரும். ஆனால் 40ஐயும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 400க்கு ரூட் அடித்தா 20 வரும். அப்போ 20 போட்டு அதாவது இந்த மூணாவது விடையை போட்டு பார்ப்போம். 40 10 அப்போ எத்தனை 50 × 5 10 தர எத்தனை 2 20 வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து 3வது தான். மிச்சம் 3ஐயும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் எத்தனை 37க்கு 3. அடுத்த 38வது கேள்வியில் தரைக்கு அண்மையாக உள்ள காற்றின் வேகமானது தரையிலிருந்தான உயரத்திற்கு நேர்விசமனாக மாறுகின்றது. அப்போ தரையிலிருந்தான உயரத்தோட எச்சோட என்னது வேகம் நேர்விசமனாக மாறுது. அப்போ தரையிலிருந்தான உயரத்தோட வேகம் வந்து நேர்விசமனாக மாறுது. 38வது கேள்வியை பாருங்க. 38வது அதில் தரையிலிருந்தான உயரத்தோட என்னன்னு சொல்லியிருக்காங்க? தரையிலிருந்தான உயரத்திற்கு நேர்விசமனாக மாறுகின்றது காற்றின் வேகம். தரைக்கு அண்மையாக உள்ள காற்றின் வேகமானது தரையிலிருந்தான உயரத்திற்கு நேர்விசமனாக மாறுகின்றது என்க. ஒரு காற்று விசையாழி காற்றின் இயக்க சக்தியின் மாறா பின்னம் ஒன்றை மின்சக்தியாக மாற்றுகின்றது. சரி, அதே சமயம் என்னது குறித்த விசையாழி தரைக்கு மேல் என்ன சொல்லியிருக்காங்க? 10 மீட்டர் உயரத்தில் பொருத்தப்பட்டுள்ள போது
பிறப்பிக்கப்படும் மின்வலு 15 கிலோவாட்ஸ் ஆயின் அது 20 மீட்டர் உயரத்தில் பொருத்தப்பட்ட போது பிறப்பிக்கப்படும் மின்வலு. இது விசை அடிப்படையிலையும் எடுக்கலாம். விசை அடிப்படையில் எடுக்கலாம் என்ற கூட எப்படின்னா, இது இப்போ வளி மூலக்கூறுகள் வந்து பட்டு தானே ஏன்னா அதை திருப்பி தானே சுத்த வச்சு ஒரு சுழற்சியை, அதாவது சுழற்சி இயக்கத்தை தந்து, அதாவது இயக்க சக்தியை தந்து அங்கே மின் சக்தியாக மாற்றப்படுது. இந்த அடிப்படையும் எடுக்கலாம். ஆனால் இதில் நம்ம ஈஸியாக கொண்டு போகிறோம், சக்தி காப்பு அடிப்படையில் கொண்டு போவோம். சக்தி காப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா இதில் பார்த்தோம்னா அதை சுற்றுது என்னது, அதாவது பின்னம் ஒன்றை மின்சக்தியாக காற்றின் இயக்க சக்தியின் அப்போ காற்றுக்கு என்னது ஒரு குறிப்பிட்ட வளி மூலக்கூறுகள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மோதுது. அதுக்கு குறிப்பிட்ட திணிவு பாய்ச்சல் வீதம் அடிப்படையில் சொல்லுவோம். அப்போ வந்து மோதுகை அடைகிற வளிமூலக்கூறுகளோட இயக்க சக்தியை பார்த்தோம்னா, வந்து மோதுகை அடைகிற வளிமூலக்கூறுகளோட இயக்க சக்தி அப்போ அரை எம் வி வர்க்கம். இது என்ன சொல்லியிருக்காங்க, வி வர்க்கம் மின்சக்தியாக மாறா பின்னம் ஒன்றை மின்சக்தியாக மாற்றுகின்றது. அப்படியே மாற்றுது நேர்விய சமனம். அப்போ மாறாத பின்னம் மாற்றுகின்றது. இப்போ இது அப்படியே என்னது மின்சக்தியாக மாற்றுது. ஆனால் மாறாத பின்னம் ஒன்றை வச்சு மாற்றுது. அது நமக்கு தேவையில்லை. அப்போ அதை ஒரு மாறிலி என்று எடுத்தோம்னா இது நேர்விய சமனம்னு சொல்லலாம். மாறிலி என்று எடுத்துக்கொண்டோம்னா நேர்விய சமனம்னு சொல்லலாம். அப்போ 10 மீட்டர் உயரத்தில் இருக்கிற நேரம் இத்தனை 15 கிலோவாட்ஸ் பிறப்பிக்கப்படுது. வலுவோட கதைக்க வேண்டி வரும். அப்போ வலுவோட கதைச்சோம்னா கீழே டைம். இது வந்து அந்த காற்றாலை அந்த சுற்றி இருக்கிற அந்த ஒரு காற்றாலையோட வந்து மோதுற வளிமூலக்கூறோட இயக்க சக்தி தான். அப்படி படுறதுல கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் என்னது மின்சக்தியாக மாற்றும். ஆனால் அது நம்மளுக்கு அந்த பின்னம் தரல, பிரச்சனை இல்லை. அதனால அதை ஒரு நாங்கள் என்னது மாறிலின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதை நான் என்ன சமனன்னு சொல்லாமல் இதுக்கு முன்னுக்கு ஒரு பின்னமாக இருக்கும் விளைந்தது. அதாவது இதுக்கு முன்னுக்கு ஒரு பின்னமாக இருக்கும், இதுக்கு முன்னுக்கு ஒரு பின்னமாக இருந்து தான் அது மாற்றப்படுது விளைந்த சொல்கிறது கைகள். அதாவது இந்த மின்சக்தியில் ஒரு பின்னமாக மாற்றப்படுது விளைந்த சொல்கிறது. மின்சக்திக்கு ஒரு பின்னமாக கொடுக்குதுன்ற மாதிரி ஒரு பங்கு என்ன கொடுக்குது. இதோட பங்கு மின்சக்தியாக மாற்றப்படுது. இதோட ஒரு பங்கு மின்சக்தியாக மாற்றப்படுது. அதை தான் சொல்லியிருக்குது. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் இந்த செஞ்ச வேலை இவர் கொடுத்த சக்தி அந்த குறிப்பிட்ட டைமில் எனது மின் சக்தியாக வந்திருக்குது. அப்போ இதில் பார்த்தோம்னா இப்படி இந்த குறிப்பிட்ட டைமில் பாஞ்ச வளிமூலக்கூறோட எண்ணிக்கை, அதாவது வளிமூலக்கூறல் திணிவை குறிப்பிட்ட நேரத்தில் பாஞ்ச வளிமூலக்கூறோட திணிவை எப்படி சொல்கிறோம் வேண்டாம், வி ரோ. இந்த வி வர்க்கம் ஏற்கனவே இருக்கு சக்தியான வந்தது. அப்போ இந்த வியும் இந்த வியும் வேண்டாம் வி வர்க்கம். இப்போ நான் இதில் ஏ என்ற மாறிலியை போட்டேன். ஏ என்றது வந்து அந்த வளிமூலக்கூறுகள் போய் படுறது வந்து அது குறிப்பிட்ட பரப்பு தானே அந்த காற்றாலைக்கு இருக்க போகுது. அப்போ ஏன்றது மாறாது, ரோன்றது வழியிட அடர்த்தி மாறாது. அப்போ இது மாறாது அறையும் மாறாது. அப்போ இதோட டிபெண்ட் ஆகும், வி கிணத்தோட டிபெண்ட் ஆகும். அப்போ வி கிணம் எதுக்கு, மின்சக்தி உருவாக்கப்பட்ட மின்சக்தியோட வீதம். அப்போ வீதம் என்ற கூட எவ்வளவு, ஆரம்பகட்டம் 15 கிலோ வாட்ஸ். இப்போ இத்தனை 20க்கு போகுது. அப்போ வி வந்து ஹெச்சோட நேர்விசம் வந்து முன்னுக்கு ஒரு தரவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்லலாம், இது 10 கிணம், இதத்தின 20 கிணம். அப்போ இதில் என்னது ஒரு இ என்று வச்சோம்டா. இ வந்து என்னென்று வரப்போகுது 8 தர 15, அதாவது 0 இருக்கிறது அதை வெட்டு பண்ணிட்டா என்னது 8 தர 15, அதாவது 2 3 மடக்கு கிணம். அப்போ 8 தர 15 120 கிலோ வாட்ஸ். கொஞ்சம் பரிச்சயமான கேள்வி தான், ஆனால் அங்கால போய் குழப்பி வச்சிருக்கேன், அவ்வளோதான். இதை மற்றபடி செய்யணும். அதாவது வி நேரு சமனாக ஹெச்ன்றது முக்கியம் இல்லாட்டி. அடுத்த 39வது கேள்வி. 39வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்கேன்னா பாருங்க, நிலைக்குத்து அச்சு பற்றி பூமி சார்பாக இடஞ்சுழியாக ஒமேகா கோணமுகத்தில் சுழற்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒப்பமான கிடைமேற்பரப்பை கொண்ட வட்ட மேசையின் மையத்தில் பம்பரம் ஒன்று தனது அச்சு நிலைக்குத்தாக இருக்க பூமி சார்பாக வலஞ்சுழியாக ஒமேகா கோணமுகத்தில் சுழன்று கொண்டுள்ளது. குறித்த மேசை மீது மேசை சார்பாக ஓய்வில் இருக்கும் நபருக்கு பம்பரம் என்ன வேகத்தில் சுழற்சி அடைவது போல் தோன்றும். சரி, இதில் வேறுங்க எப்படி என்ன உதாரணத்துக்கு இப்படி மேலேருந்து பார்க்குறது இப்படி இருக்குது. இப்போ இவர் நிலைக்குத்தாட்சி பற்றி பூமி சார்பாக எப்படி சொல்லுது, இடஞ்சுழி.
அப்போ இடஞ்சுழி இந்த சுழி இப்படி. இப்போ இந்த சுழியில் என்னது ஒமேகா. அப்போ ஒமேகான்றதோட என்ன இடஞ்சுழியாக சுற்றுது, இடஞ்சுழியாக மேசை சுற்றுதான்னு சொல்லியிருக்காங்க. மேசை சுற்றுற போல என்னது மேசையை நான் என்னது எம் பண்ணி எடுக்கிறேன். அப்போ எம். அப்போ பூமி சார்பாக மேசையோட வேகம் வந்து இடஞ்சுழியா எனது ஒமேகா. அடுத்தது பார்த்தோம்னா நம்மட பம்பரம் சுற்றுது. பம்பரத்தை என்னது பி என்று இருப்போம். பம்பரம் பி. அப்போ பம்பரத்தில் வேகம் பூமி சார்பாக பம்பரத்தில் வேகம் எப்படி சொல்லியிருக்கிறது வலஞ்சுழியா ஒமேகா. வலஞ்சுழியா ஒமேகா. அப்போ நல்லா விளையும் கொடுங்க. பூமி சார்பாக என்னது பூமி சார்பாக மேசை வந்து இடஞ்சுழியாக சுற்றுது. அதே மாதிரி பூமி சார்பாக பம்பரம் வந்து வலஞ்சுழியாக சுற்றுது. கேட்ட கேள்வி என்ன சொல்லியிருக்கிறது, மேசை சார்பா ஓவிலுக்கு நபருக்கு பம்பரம் என்ன வேகத்தில் சுழலும். அப்போ என்ன வேகத்தில் சுழல போகுதுன்னு பார்த்தோம்னா மேசை சார்பா ஓய்வில் உள்ளவருக்கு. அப்போ மேசையில் அவர் இருக்கிற மாதிரி. அப்போ மேசை சார்பா ஓய்வில் உள்ளவருக்கு அவர் இயங்கல. அப்போ அவர் இயங்குறன்னா வேற மாதிரி இந்த கேள்வி போயிருக்கும். இப்போ நார்மலாக அவர் இருக்கிறது. அப்போ மேசை சார்பாக என்னது பம்பரத்தில் வேகம். பம்பரத்தில் வேகம் தான் கட்டுறீங்க. மேசை சார்பாக பம்பரத்தில் வேகம். அப்போ இதில் பார்த்தோம்னா மேசை சார்பாக பம்பரம் பீட வேகம் கோண வேகம். அப்போ என்னது உண்மையா திசை முக்கியம் தானே, காவிக்கணியம் தானே. அப்போ என்னது இதில் பார்த்தோம்னா காவி என்ற அடிப்படையில், அதாவது நம்மளோட தொடர்பு அடிப்படையில் என்னமாண்டா பிஇ மைனஸ் ஒமேகா. இதில் என்னது அதே இதை அப்படி அதில் போடுங்க எம்இ. இதில் இவண்டது எப்படி இருக்குது இப்படி இந்த சுழி ஒமேகா மைனஸ் இது இந்த சுழி ஒமேகா. அப்போ இது எதிராக இருக்குது இவருக்கு. அப்போ என்ன செய்யணும் நீங்கள் இதுக்கு மைனஸ் மைனஸ் போட்டு இங்கே இவர் இஞ்சாலும் மாற்றி விட்டோம்டா இதை என்னது ப்ளஸ் ப்ளஸ் ஆக. அப்போ என்ன இதுவும் என்னது இந்த இது இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த சுழி அப்போ இந்த சுழியில் 2 ஒமேகா வலஞ்சுழி. வலஞ்சுழியில் 2 ஒமேகா. வலஞ்சுழியாக எனது 2 ஒமேகா கோண வேகத்தில் சுழற்சி அடைவது போல் தோன்றும். அப்போ நான்காவது விடை.